ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பராக நல்ல காரசாரமாக ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg நாட்டுக்கோழி வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி குக்கரில் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறப்ப சேர்க்குறதுக்காக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக வந்து பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறப்ப கூட சேர்க்குறதுக்காக 3 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகாய்த்தூள் தான். ரொம்பவே வந்து இந்த வறுவலுக்கு வந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற மசாலா தூளை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து பொடிச்சு சேர்க்குறதுக்காக 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உடலுக்கு வந்து நல்லது. ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஹீட்டு. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுறப்போ நம்ம உடலுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்பவுமே வந்து நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆயாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எடுத்து வச்ச 2 கிராம்பு, 2 பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சோம்பையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருந்த நம்ம வரமிளகாயும் நம்ம வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்க விடுங்க. அது கூடயே வந்து நம்ம பிரியாணி இலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து 2ஆக வந்து கிள்ளிட்டு நம்ம அது கூட வந்து சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது வந்து வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து அந்த ஆயிலில் நல்லாவே வந்து அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கன் நாட்டுக்கோழியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறத காட்டிலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூடுதல் டேஸ்ட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு சிம்மில் வைத்து அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த மீன் டைமில் இப்போ சிக்கன் வந்து பாயில் ஆயிருக்கு. அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஒரு குறப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. வீட்டில் வந்து அம்மி இருந்தால் அம்மியில் தட்டி எடுத்தால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், கூடுதல் டேஸ்ட்டே கொடுக்கும். பட் நான் இங்கே அம்மி இல்லாததுனால மிக்ஸி ஜாரில் போட்டு தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரொம்ப நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அம்மியில் நீங்கள் தட்டி எடுத்தாலுமே இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டு அதில் இருந்த ஆயிலும் அப்படியே ஆயில் தண்ணி எல்லாம் வாட்டர்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் செஞ்சு வச்ச அந்த மிளகாய்த்தூள் தான் நான் வந்து அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா பட்டை அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் நம்ம முழுசாகவே போட்டிருக்கோம். அதனால் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை, கறி மசாலா எதுவும் ஆட் பண்ணணும் தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி வந்து வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணி நான் வந்து சேர்க்கவே இல்லை. நீங்கள் வேணால் உங்களுக்கு வந்து தேங்காய் தேவைன்னா வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே நல்ல ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இப்படியே நம்ம வந்து கிளறி விட்டுட்டுருக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஒரே மிளகாய்த்தூள் தான் சாம்பார், புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் நான்வெஜ் எது செஞ்சாலுமே யூஸ் பண்ணுவோம் வீட்டில். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்சி வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல அந்த மிளகாய்த்தூள் வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஏற்கனவே நான் குக்கரில் வேக வச்சப்போ கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வச்சுருந்தேன். இப்போ நான் பத்தாததுக்கு கொஞ்சம் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரமும் சால்ட்டும் உப்பும் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கிறங்க. இப்போ உப்பு போட்டுட்டு அப்போயே ஒரு நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம்.
5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு போட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அந்த குறப்பாக அரைச்சது தான். அது கூட நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிட வேணாம், ஏன்னா இது வறுவல் மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நான் இதில் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி மாறிடும். அதனால் இது வறுவல் மாதிரி பண்ணுறதுனால நான் தேங்காய் வந்து சேர்க்கல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் நல்ல ஒரு கலர் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். நான் ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருந்தேன். 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுடைய நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பச்சை கருவேப்பிலை எடுத்து நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை இருந்தாலும் அதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போகிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்பவும் சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். இது போன்ற இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.